You can choose a life of ease and comfort, or you can choose a life of service and adventure. நான் நியூயார்க் நகரில் இருக்கும் ஒரு ஃபைனான்சியல் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னோடு சில புத்திசாலியான நபர்களும் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் என்னுடைய முதலாளியிடம் சென்று இவ்வாறு கூறினேன். நான் இன்டர்நெட் மூலம் புத்தகங்களை விற்கும் ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போகிறேன் என்று சொன்னேன். சரிவா பேசுவோம் என்று என்னை சென்டர் பார்க்குக்கு அழைத்தார். அங்கே நாங்கள் நடந்து கொண்டே பேசினோம். நான் சொல்வதையெல்லாம் பொறுமையாக அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் பேசி முடித்ததும் என்னோடு அவர் பேசத் தொடங்கினார். ஜெஃப், நீ சொல்வது ஒரு சிறந்த யோசனைதான். ஆனால் அது உனக்கு சிறந்த யோசனை அல்ல. வேலை வெட்டியே இல்லாத ஒரு மனிதனுக்குத்தான் அது சிறந்த யோசனை. உனக்கு நல்ல வேலை இருக்கிறது, பிழைப்பதற்கான வழியை பார். இவ்வாறு அவர் பேசி முடித்தார். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், நீங்கள் ஒரு தொழிலை நடத்தலாம், அல்லது உங்களுக்கென்று பிரத்யேக அழைப்பு என்று ஒன்று இருக்கலாம். உங்களுடைய அழைப்பு என்னது என்று உங்களால் ஒருவேளை கண்டுகொள்ள முடிந்தால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. 25 வருடங்களுக்கு முன்பு இன்டர்நெட் என்பது மிகப்பெரிய ஒரு தொழில் களமாக மாறப்போகிறது என்றும் நான் அதில் புத்தகங்களை விற்கப் போகும் தொழிலை ஆரம்பிக்கப் போகிறேன் என்றும் கூறிக்கொண்டிருந்தேன். சில முதலீட்டாளர்களிடம், நீங்கள் என்னுடைய கம்பெனியில் முதலீடு செய்தால் ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக போகிறேன், $100 பில்லியன் மேலாக என்னுடைய நிகர மதிப்பு இருக்கப் போகிறது, நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக போகிறேன், நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். அந்த காலகட்டத்தில் $100 பில்லியன் என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு தொகையாகும். உண்மையை சொல்லப்போனால் அப்படி ஒரு தொகையை இதுவரை யாருமே பார்த்ததில்லை. அவ்வளவு ஏன், எந்த ஒரு நாடும் அவ்வளவு பணத்தை கடனாக கூட பெற்றதில்லை. என்னை பார்த்து பலரும் இவன் ஏதோ உளறுகிறான் என்றும், இவனிடம் இன்டர்நெட் இருக்கிறது, புத்தகங்களை தேக்கி வைக்க கராஜ் இருக்கிறது என்பதற்காக இவன் கோடீஸ்வரனாக போகிறான் என்று பகல் கனவு காண்கிறான் என்று பலரும் என்னை ஏளனமாக பார்த்தனர். ஆனால் நான் அதை முழுமையாக நம்பினேன். மற்றவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. மற்றவர்களுக்கு நான் பார்த்த உண்மை புலப்படாமலேயே இருந்தது. மற்றவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்த போது எனக்கு நானே என்னை ஊக்கப்படுத்தி கொண்டேன். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதில் பேரார்வம் கொண்டுள்ளீர்களோ அதை செய்யுங்கள். எல்லோரும் எதை தீவிரமாக பின்பற்றுகிறார்களோ அதை பின்பற்றுவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அப்போதிருந்த காலகட்டத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தெளிவாக பார்க்க எனக்கு போதுமான வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்திலும் கூட நான் எதை தீவிரமாக விரும்புகிறேனோ அதை பின்பற்றப் போகிறேன் என்கிற முடிவை எடுத்தேன். ஒருவேளை நான் எடுத்த முயற்சியில் தோற்றுவிட்டால் நான் அதற்காக வருந்தப் போவதில்லை என்கிற இன்னொரு முடிவையும் நான் எடுத்துக்கொண்டேன். நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்ய வேண்டாம் என்று நான் எடுத்த முடிவுகள் என்னை மிகப்பெரிய வருத்தத்திற்குள்ளாக்கியது. அவைகள் பயங்கர கனவாய் என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தது. பல யோசனைகளுக்கு பிறகு நான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்றும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுத்தேன். அந்த நல்ல முடிவை நான் அன்று எடுத்ததற்காக இன்று என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் சில திறன் படைத்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பெரிதாக எண்ணாமல் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய முடிவுகளையும் பெரிதாக எண்ணுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் இயல்பாக மிக எளிதாக கணக்கு போடும் திறன் படைத்தவராக இருக்கலாம். கணிதம் என்பது இயல்பாக உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். இது உங்களுடைய திறன். ஆனால் இதை அடுத்த நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டுமானால் நேர்த்தியான பயிற்சியும் கடின உழைப்பும் அவசியம். உங்களுடைய திறனை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல போகிறீர்கள் என்று நீங்கள் முடிவு எடுக்கிறீர்கள். அந்த முடிவையும் அதற்காக நீங்கள் செய்ய போகும் கடின உழைப்பையும் பெரிதாக எண்ண வேண்டும். எனக்கு கணிதம் இயல்பாக வரும் எனும் உங்களுடைய திறனை உங்களுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. உங்களிடம் இப்போது இருக்கும் திறன்கள் அல்ல. எனக்கும் நிறைய திறன்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை உயரமானவராக இருக்கலாம். நீங்கள் மிகவும் அழகானவராக இருக்கலாம். உங்களால் ஒரு குறிப்பிட்ட துறையில் என்ன நடக்கிறது என்பதை இயல்பாக புரிந்து கொள்ள முடியலாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவைகளுக்காக நீங்கள் பெருமை கொள்வதை விட உங்களால் எடுக்கப்பட்ட முடிவுகளை எண்ணி பெருமை கொள்ளுங்கள். நீங்கள் சௌகரியமான வாழ்க்கையை அமைப்பதற்கான முடிவுகளை எடுக்கலாம், அல்லது சாகசம் நிறைந்த சவாலான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு 80 வயதாக இருக்கும்போது இந்த 2 முடிவுகளில் எந்த முடிவை எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதிருந்து உங்களுடைய வாழ்க்கை தொடங்குவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? எது மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் காலத்தின் போக்கில் போகப் போகிறீர்களா, இல்லை உங்களுடைய மனம் சொல்லும் வழியில் நடக்கப் போகிறீர்களா? நீங்கள் மற்றவர்களைப் போன்று வாழ்க்கையை வாழப்போகிறீர்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழப்போகிறீர்களா? சௌகரியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா, அல்லது சாகச பயணத்தை தொடங்கப் போகிறீர்களா? உங்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் போது அதை தட்டி கழிப்பீர்களா, அல்லது ஏற்றுக்கொள்வீர்களா? கடினமான சூழலில் நீங்கள் விட்டுவிடப் போகிறீர்களா, அல்லது விடாமுயற்சியாய் தொடரப் போகிறீர்களா? உங்கள் முடிவு, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.